ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம். என்ன மேடம், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. முன்னாடியே போடுறீங்க அப்படின்னா, வருமுன் காப்பது சிறந்தது. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு, கிரகநிலையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும், நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு, அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, 12 ராசியில 9வது ராசியாக வளம் வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு சின்னம்னாக்க வில் அம்போட இருக்கீங்க இல்லையா? சோ உங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய இலக்கு பார்த்தினாக்கா அக்யூரேட்டா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறத நீங்க கரெக்டா முடிவு பண்ணிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது ஒரு நாளும் பலிக்காது. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, ஆகவே ஆகாது. பர்ட்டிகுலரா ஒரு லிமிட்டுக்கு மேல மத்தவங்க வாழ்க்கையில தலையிடுறாங்க அப்படின்னாக்க, உங்க முன்னாடி நிக்க முடியாது. ஏன்னா, அந்த அளவு உங்களுடைய கோவம் அவங்கள ஓட ஓட விரட்டிடும். இந்த விஷயம் உண்மைதானே? அதுக்கப்புறம் பொதுவாவே நீங்க பேசுறது பார்த்தீங்கன்னாக்க, கணீர்னு பேசக்கூடிய ஆட்கள். ஸோ இதன் காரணமாவே பல பேர் பார்த்தீங்கன்னாக்க, என்ன இவன் ஒரு மாதிரி பேசுறான், தாட் பூட்ன்னு பேசுறான், கட்டளை போடுறான் நமக்கு, அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனா நீங்க சர்வசாதாரணமா தான் பேசியிருப்பீங்க. உங்களுடைய தோரணை பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுக்கு ரூல் பண்ற மாரி இருக்கும். சரி, அத பத்திலாம் நீங்க பெருசா கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க. ஃப்ரெண்டா இருந்தா இரு, இல்லாட்டி போயிட்டே இரு அப்படிங்கிற மாரி. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கனிவா பேசினா காரியமாகும். கொஞ்சம் எடக்க முடக்கா பேசினாக்க ஒண்ணு வாங்கிட்டு போவாங்க, இல்லைன்னா ஒதுங்கி ஓட வேண்டியதுதான். ஓட விட்டுடுவீங்க. எப்பவுமே தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க, எதிரிகள் அப்படின்னாக்கா அவங்க நிலையா இருக்கவே மாட்டாங்க. காணாமலே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா வில் அம்பு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கும் உண்டு, உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் உண்டு. உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட ஒருத்தன் வம்பு பண்றான் அப்படின்னாக்கா, அவனை எங்க தட்டி எங்க தூக்கலாம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கே உங்ககிட்டயே சொல்லுவாங்க. இந்த மாரி நடந்துருச்சுன்னா, எப்படி நடந்துச்சுன்னே தெரியலன்னுவாங்க. ஆனா, அதுக்கு காரணத்தாவே நீங்களா தான் இருப்பீங்க. இந்த மாரி நெறைய பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சு சந்தோஷப்பட ஆட்களும் நீங்க தான். ஆனா, மத்தவங்களுக்கு பாதிப்பு வர மாரி எந்த விஷயமும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த விஷயம் உண்மதான தனுசு ராசி அன்பர்களே. முக்கியமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள சுத்தி எந்நேரமும் ஒரு 10, 15 பேர் கூட்டமா இருக்கதா செய்வாங்க. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய குணம். எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா செய்வீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் மேக்ஸிமம் உங்கள யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுவும் உறவுக்காரங்க வகையில அவங்களுக்கு என்ன ஒரு தேவைன்னா தான் உங்கள தேடி வருவாங்க. ஓகேங்களா? தேடி கண்ணே மணியேன்னு கொஞ்சி அந்த நேரத்துல காரியம் சாதிச்சுக்கிட்டு அழகா எஸ்கேப் ஆயிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் எல்லா விதங்கள்லயும் நீங்க பக்கபலமா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னாக்க, ஒரு ஆள் பின்னாடி திரும்பி பார்க்க இருக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இப்ப உங்க சுத்தி 10 பேர், 15 பேர் எப்பவும் இருப்பாங்க அப்படின்ட்டு. கஷ்டம் வரப்போ ஒரு காக்கா இருக்காது. இந்த விஷயம் உண்மைதான தனுசு ராசி அன்பர்களே. எவ்வளவோ பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சொல்லலாம், கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு பொருந்துங்க. எவ்வளவோ விஷயங்கள்ல இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கோ ஒரு உதவி செஞ்சு தான் அந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்க. அதுவும் உங்களுக்காண்டி ஒரு கஷ்டம் வந்திருக்கு, உங்களுக்காக ஒரு பிரச்சனைல மாட்டியிருக்கீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல? கரெக்ட்டு தான். பின்னாடி நடக்கிறத முன்னாடி என்னால கணிக்க முடியுது. கரெக்ட்டு தான். ஆ எதையும் பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயத்துக்கு நான் போக மாட்டேன். கெட்ட விஷயத்த என் பக்கம் வச்சுக்கவும் மாட்டேன். கரெக்ட்டு தான். ஆனா ஏன் மேடம் அப்டின்னா, நான் சொன்னது தான். மத்தவங்களுக்காக யோசிக்கிறீங்க. உங்களுக்காக நீ என்னைக்கும் யோசிச்சதில்ல. உங்களுக்கு மத்தவங்களுடைய வாழ்க்கைய செம்மைப்படுத்துறதுக்கு எந்தெந்த வழிகள்ல 10 வழியில யோசிக்க முடியுமோ யோசிச்சு, இங்க போ, அங்க போ அப்டின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் ஒரு திட்டமிடுதல் இருக்கோ, அது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல, இப்ப அரசாங்க பணிக்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்டின்னா கூட, இப்போ அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? ஒரு சிலபஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாமே அந்த சிலபஸ எழுதுறதே நீங்க தான். அதாவது வாழ்க்கைய திட்டமிட்டு எப்படி வாழணும், எப்படி இருக்கணுங்கிறத சொல்ல முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. அது ஏன் உங்களுக்கு நீங்க பயன்படுத்தல அப்படிங்கிறது தான் உங்களுடைய தோல்விக்கு முதல் காரணமா நிக்குது. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன தெரியுங்களா? பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டான ஒரு விஷயம். ஸோ நேரமும் காலமும் திரும்பி வராது.
ஓகேங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய அதீத புத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுக்கு இருந்தது அப்டின்னா, அவங்க வந்து வெற்றியோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இத பயன்படுத்தாம இருக்கிறதுனால மட்டும் தான் உங்களுக்கு வீழ்ச்சியா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து மாற்றத்த கொண்டு வந்துட்டீங்க அப்டின்னாவே, நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு இப்பயே கிடையாதுங்க. உங்க வாழ்க்கைக்கு இத வந்து நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். ஓகேங்களா? இலக்கு அப்டிங்கிறது வந்து நீங்க வைக்கிறதையும் தாண்டி, அத வந்து கன்சிஸ்டன்ஸா நீங்க யூஸ் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? புரியலையே அப்டின்னு கேட்டா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் வேணும். ஓகேங்களா? உக்காருங்க. ஆனா நீங்க நெனச்சீங்க அப்டின்னாக்கா, எண்ணி 3 மாசத்துலயே வந்துட்டு மத்தவங்கள டாப் லெவல்ல படிக்கணும். இத்தன வருஷம் படிக்கிறவங்கள விட தூக்கி சாப்ட்டுருவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய இலக்க வந்து நீங்க அடைய முடியும். ஏன்னா, அர்ஜுனனுடைய அதாவது பஞ்ச பாண்டவர்களுடைய என்ன சொல்றது? ஹீரோவா இருந்த அர்ஜுனனுடைய குணம் உங்ககிட்ட இருக்குங்க. அத நீங்க பயன்படுத்தணும். திறமை வந்து கடவுள் உங்களுக்கு குடுத்திருக்கிறத நீங்க பயன்படுத்தணும். பொதுவா உங்கள பத்தி பேசுறப்ப இப்பவே நான் சொல்றேனே, உங்கள பத்தி பேசணும் அப்டின்னாவே ஒரு மாதிரி துள்ளல் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு சர்வசாதாரணமா மத்தவங்க பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு அசால்ட்டா செஞ்சுருவீங்க. மத்தவங்களுக்கு சொல்லியும் குடுப்பீங்க. ரகசியம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நிலைக்கவே நிலைக்காது. ஓகேங்களா? அது ஒருத்தங்க வந்து ஒரு கனிவா பேசிட்டா போதும். மத்தவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது. உங்கள கூட பழகுனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள எங்க தட்டி எங்க வேலை வாங்கணும்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணா அப்படின்ட்டா போதும். உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு போயிடுவான். பின்னாடி போய்ட்டு, அவனா?" அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. நெறைய துரோகங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பம்பிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள வந்து வீழ்த்தணும் அப்டின்னா என்ன தெரியுமா பண்ணணும்? உன்கிட்ட வந்துட்டு பம்பினா போதும். 1 பாசம் வச்சா போதும். 2 இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே பயந்த மாரி நடிச்சுட்டா போதும். உங்களுக்கு ஒரே பெருமையா போயிடும். "ஓ! நம்மகிட்ட பயந்துகிட்டு இருக்கான்ப்பா இவன். ஸோ இவனுக்கு சரி என்னடா தம்பி வேணும் உனக்கு?" அப்டின்ட்டு அவன் வந்து என்ன சொல்றது? பெரிய விஷயத்துல மாட்ட விட்டாலும் சரி, அவன் அண்ணன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் நீங்க வந்து அங்க தலைய குடுத்துருப்பீங்க. இந்த விஷயம்லாம் நெறைய பார்த்திருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களே பண்ணியிருக்கீங்க தானே? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அவங்கலாம் சும்மா வாயிலிருந்து தான் கூப்பிடுறாங்க அண்ணன்லாம். உண்மையா கிடையவே கிடையாது. அவங்களோட தேவைய பூர்த்தி செய்யறதுக்காக வந்து நிப்பாங்க. பாக்கெட்ல இருக்க காசெல்லாம் வந்து காலி பண்றது தான் பாப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப செல்வந்தருங்க நீங்க. ஏழை குடும்பத்துல பொறந்தாலும் சரி, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டே உங்களால வந்துட்டு உங்க பாக்கெட்டுக்கு பணத்த வர வைக்க முடியும். தவறான வழியில கிடையாது. உங்களுடைய திறமையின் காரணமா. ஆனா அது போதும் அப்படின்னு நெனைப்பீங்க. ஸோ நம்மளோட திறமைய ஃபாலோ பண்ணி, அப்போதைக்கு அந்த காசு சம்பாதிக்கிறோமா, இத கன்டினியூஸா வச்சுப்போம். இது ஒரு தேவைக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கட்டும். அடுத்து அடுத்து வந்துட்டு நம்ம வீடு கட்டுறதோ, ஒரு நல்லது கெட்டது பண்றதோ, இந்த மாரி எதுவுமே யோசிக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி ஈஸியா வந்து தனுசு ராசிக்காரங்க வந்துட்டு காதல் வசத்துல பட்டுருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் லவ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 2 வருடங்களாவது வந்து லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வந்து யோசிங்க. இல்ல உடனடியா பண்ணீங்க அப்டின்னாக்க சில சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள மாட்டியும் இருப்பீங்க. இந்த விஷயம் உண்மை நெனச்சுலாம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதாவது உடனே பார்த்தேன், லவ் பண்ணேன், உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு 6 மந்த் கூட லவ் பண்ணல. இந்த மாதிரிலாம் இருப்பீங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் சிக்கலா தான் இருக்கும் லைஃப். அதே மாதிரி உங்களோட ஒய்ஃப பொறுத்தவரைக்கும், இவங்கள வந்து அந்த லவ் பண்ற அந்த இதிலே தான் இருப்பாங்களே தவிர்த்து, இவங்களுக்கு இவங்களுக்கு சேவை பண்றதுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. "நீ தான் எனக்கு பண்ணணும். நீ தான் எனக்கு பண்ணணுன்ற" மாரி ஒரு ஆப்போசிட்ல வந்துட்டு அதாவது என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னாக்கா, அந்த வல்லவன் படத்துல இவங்க சொல்லுவாங்க இல்லையா? அ வில்லி. அவங்க பேர் என்னவோ மறந்துட்டேன். அவங்கள மாதிரி தான் பண்ணிட்டுருப்பாங்க. "நீ என்ன லவ் பண்றல்ல, நீ என்ன லவ் பண்றல்ல" அப்படின்லாம் நெறைய டார்ச்சரும் கூட பண்ணுவாங்க. ஸோ எதையுமே வந்து திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆறாமற யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது. அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், இல்ல லவ் மேரேஜா இருக்கட்டும். புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்துல ஃபாலோ பண்ணிக்கோங்க. "இல்ல மேடம் எனக்கு தலையில வந்து முடிஞ்சுட்டு" அப்படின்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. சரிங்களா? உங்களோட சுட்டித்தனத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட காட்டுறத விட்டுட்டு, "அம்மா அது வந்து நான் அப்படி கிடையாது. எல்லா சமயத்திலும் அப்படி வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியாது. இதுதான் நிதர்சனம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது புரிய வைக்க பழகுங்க. ஓகேங்களா? அதே மாரி ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். உங்களுடைய கேரக்டர வந்து பார்த்தீங்கன்னாக்க, அப்படியே பத்திரமா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா, அதுதான் ஒரே பிளஸ் உங்களுக்கு. அந்த கேரக்டர உங்களுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நிச்சயமா வெற்றி உண்டு. ஓகேங்களா? உங்கள மாதிரி கேரக்டர் இல்லாம நெறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா, பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புத்தி கிடையாது. அக்யூரேட்டா திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க யார்கிட்டயும் கிடையாது. சரிங்களா? ஸோ இது 2மே உங்களுக்கு இருக்கிறதுனாலவே நீங்க பெரிய சாணக்கியரா கூட வரலாங்க. அரசியல்ல இருந்தீங்க அப்படின்னாக்க, நிச்சயமா உங்களுக்கு பதவிகள் வந்து தேடி வரும். ஓகேங்களா? ஆனாலும் நெறைய இடங்கள்ல டிராபேக் ஆகுறது என்னன்னாக்கா, பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். இதுதான். தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு பெரிய மைனஸா நிக்கிது. தயவு செஞ்சு சொல்றேன், நேரம், காலம் எதுவுமே நமக்கு சாதகமா எப்பவுமே இருக்காது. ஓகேங்களா? உங்களுடைய அந்த முற்போக்கு சிந்தனை தான் உங்கள வந்து காப்பாத்திட்டு இருக்கு. இனியாவது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாறுதல் வேணுங்க.
ஸோ நெறைய பேசியிருக்கோம். பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க. இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஜூன் மாதத்துடைய பலன் மட்டும் பார்த்தாலுமே ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஏதாவது தவறா பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் எப்படிங்க இருக்க போது? பாத்து தெளிவா தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்க, கிரகங்களோட அமைப்பின் காரணமா. ஸோ ஜூன் மாதத்த பொறுத்தவரைக்கும் 4 கிரகங்கள் வந்து மாற்றம் அடையறாங்க. அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்காங்க, அதையும் பார்த்துப்போம். இவங்களுடைய அமைப்பின் காரணமா தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாத பலனே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில 9/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் ரண, ருண, ரோகஸ்தானத்துல இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. புரியுதுங்களா? அடுத்ததா 13/6/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரண, ருண, ரோகஸ்தானத்திலிருந்து இவரும் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்ததா சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் 15/6/2024 அன்னைக்கு ரண, ருண, ரோகஸ்தானத்துல இருந்து இவரும் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஓகேங்களா? இவரை தொடர்ந்து 26/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரண, ருண, ரோகஸ்தானத்துக்கு முன்னாடி மாறி இருந்தார் இல்லையா? அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. சோ கிரகங்களுடைய அமைப்புடைய மாற்றம் இப்படி இருக்கு. உங்களுடைய ராசியில பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான், ரண, ருண, ரோகஸ்தானத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், குரு பகவான் இவங்க 4 பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்ததா தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. சோ இவங்களுடைய அமர்வின் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாவும் சாந்தமாவும் பேசும் குணமுடைய தனுசு ராசினரே உங்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பக்கத்துல இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். நீங்க இருக்கீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோகமா இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட உங்களுக்கு யாராச்சும் ஒரு நாள் உங்கள சந்தோஷப்படுத்தி பார்த்துருக்காங்களா? பெத்தவங்கள்ல இருந்து மத்தவங்க வரைக்கும். பெத்தவங்க இருக்காங்கனாக்க சந்தோஷப்படுத்தி பார்த்துருப்பாங்க. பட் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய காலம் வேற. கூட இருக்கிறவங்க. மனைவி, மக்கள் யாராவது இல்ல ஃப்ரெண்டு உயிருக்கு உயிரான நண்பன் சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு அவ்ளோ பண்ணியிருப்பீங்க. அவங்க ஒரு நாளும் மச்சான் உனக்கு என்ன தேவை? உனக்கு என்னடி தேவை? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஒருத்தரும் உங்களுக்காண்டி செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் உண்மைதான தனுசு ராசி அன்பர்களே. 100ல 1, 1000ல 1ங்கிற மாதிரி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஒரு உற்ற நண்பன், உற்ற தோழி கிடைச்சிருப்பாங்க. அவங்கள தவிர்த்து பொதுப்படியா சொன்னாக்கா தனுசு ராசிக்கு வந்துட்டு யாரோட கையும் உதவி கிடையாது. ஆனா உங்களுடைய கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 பேருக்கு உதவக்கூடிய கை தான். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் கொழுத்து சிவந்த கரங்கள். ஸோ இப்படிப்பட்ட குணம் இருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது, கெட்டத வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீர்மானிக்கிறது எங்க வந்து நிக்குது அப்படின்னா, நம்மளுடைய வாய்ப்ப நம்ம பயன்படுத்திக்காம போனது தான். அதாவது நான் ஒரு விஷயம் வந்து தனுசு ராசி பொதுப்படியா கேட்கிறேன். உங்களுக்கு எத்தன வாய்ப்புகள் கடவுள் கொடுத்தாரு? இத வந்து நீங்க நிச்சயமா தொலைச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மத்தவங்களுக்காவது விட்டு குடுத்திருப்பீங்க. இல்ல பரவால்ல இப்ப இல்ல பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த மாதிரியும் நெறைய விஷயங்கள தவற விட்டுருப்பீங்க. ஓகேங்களா? இதனால மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையே வந்து தடம் புரண்டிருக்கும். வாழ்க்கையே வந்து திருப்புமுனையா மாறியிருக்கும். ஒரு நல்ல பாதைக்கு போக வேண்டிய நீங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட்டு தடுமாறி நிக்கிறதுக்கும் காரணமா இருந்திருக்கும். ஓகேங்களா? இனி வர காலமாவது அப்படி இருக்க வேண்டாம். பல விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அத பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. ஒருத்தங்க வந்து ஒரு இடத்துல நல்ல வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அத உங்களுக்கு பார்க்காம சுத்தி இருக்கவங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றது. "ஏன் சாமி நீ என்ன கலெக்டரா இருக்கியா? ஏன் சாமி நீ என்ன பிரதமரா இருக்கியா? ஏன் சாமி நீ என்ன குடியரசுத் தலைவரா இருக்கியா?" அந்த வேலை உனக்காக கடவுள் வந்து கொடுத்தது. அத நீ பார்க்காம ஏன் மத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட்டு உங்க தட்டுக்கு சாப்பாட பாருங்க. ஓகேங்களா? மத்தவங்களுடைய தட்டுக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு கடவுள் வந்து எழுதியிருக்கான். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல நம்ம பேர் எழுதியிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி ஒவ்வொருத்தங்களும் கடவுள் வந்து பேர் எழுதி தான் இருக்காரு. அவங்களுக்கு கிடைக்கிறதும், கிடைக்காம போறதும் அவங்களுடைய கர்மத்துடைய பலன் தான். நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு குடுக்கக்கூடிய வாய்ப்பு ஃபுல்லா மத்தவங்களுக்கு குடுத்துட்டு, கடைசியில கடவுள் எனக்கு குடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நேரங்கள்ல புலம்பிட்டுறீங்க. இது வந்து ரொம்ப தவறு. சரிங்களா? ஸோ இத வந்து மாத்திக்கோங்க. ஸோ இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் பலன்கள பார்த்துருவோம். எதிலயும் கவனத்துடன் இருப்பது ரொம்ப நல்லது. எங்கும் கவனம், எதிலும் கவனம். உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க. நீங்க முயற்சி செய்றீங்க இல்லையா? அந்த முயற்சிக்கு எல்லாமே தடை தாமதங்கள் வந்துகிட்டே இருக்கும். காரணம் யாராவது ஒருத்தங்க அங்க வந்து கேம் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாசத்துல விலகி ஓடிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டீங்க. உங்களுக்கு தெரியாம அவங்க ஆட்டம் காட்டிட்டு இருந்தாங்க. நீங்க கவனமா இருக்கிறது காரணமா எங்க தப்பு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டீங்க. அதனால அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க நெனச்சதெல்லாம் நடக்க போகுதுங்க இந்த மாசத்துல. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்க போறீங்க.
உங்களது பொருட்களை எல்லாம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிலருக்கு உங்களுடைய உடைமைகளை வந்துட்டு நீங்க தொலைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாகனங்கள் மூலம் செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பா கைக்கு வருங்க. வீட்டிற்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்வதுல ஆர்வம் காட்டுவீங்க. புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, சொத்து சேர்க்கை உண்டுங்க. மேலும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடைகளும் அகலுங்க. அடுத்த தொழில் வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு தொழில் வியாபாரம் சுமாரா தாங்க இருக்கும். ஆனா எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கும். தொழில விரிவுபடுத்தலாமோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி கடன எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. பேங்க்ல ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சாதகமான முடிவை குடுக்குங்க. அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அவங்க சரியோ, தப்போ அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு போயிடுங்க. நீங்க தேவையில்லாத இது வீண் வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஆ நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. அடுத்ததா உங்களுடைய திறமையான செயல்பாடுகளாலயும் பாராட்டு கிடைக்கும். என்ன ஒரு திறமையான விஷயம் தெரியுங்களா? அவங்கள சமாளிக்கணும். அத மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அடுத்ததா, உங்களுடைய பழைய சிக்கல்கள தீர்க்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு, நாளைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நடந்துட்டா அந்த சிக்கல் டாட் வச்சிரலாம் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. ஸோ, அதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் முயற்சிய கைவிடாதீங்க. நிச்சயமா அது வந்து பெருசா உங்களுக்கு பாதிப்ப குடுக்காத அளவுக்கு நீங்க சமாளிக்க முடியும். அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பாராத விருந்தினர் வருகையால விரும்பத்தக்காத வாக்குவாதங்கள் குடும்பத்துல ஏற்படலாம். அதாவது குடும்பத்த பொறுத்தவரைக்கும் உறவுக்காரங்கன்னு வந்துட்டாவே நமக்கு வந்து வீட்ல பிரச்சனை தான் வரும். அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாரி இருக்கும். அவங்களுடைய கண்ணே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மள வந்து நல்லா இருந்தோமா அப்டின்னா கூட நம்ம வந்து படுக்கையில படுத்துருவோம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க விரும்பவே முடியாத ஒரு உறவுக்காரங்க. அவங்களுடைய வருகையினால மனசுக்கு ரொம்ப வருத்தம் தர மாரியான சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ, அதனால உறவுக்காரங்க வீட்டுக்கு வராங்க அப்டின்னாவே கொஞ்சம் நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லது. அடுத்து குழந்தைகள பற்றி கவலைகள் உண்டாகும். குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது? அப்படி இப்படின்னு தேவையில்லாத அதீத சிந்தனையும் வரும். அளவுக்கு மீறி யோசிக்காதீங்க. அதுலயும் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும். ஆ மேலும் குழந்தைகளுடைய அதாவது குழந்தை சின்னதா தான் இருக்கும். அதோட கல்யாண வயசுலேருந்து அதுக்கு பேரன் பேத்தி இருக்கிற வரைக்கும் ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. அதுல வந்துட்டு வேண்டாம் அப்படின்றத நான் குறிப்பிட்டு சொல்றேன். அடுத்த பெண்கள பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிய சேர்ந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, திட்டமிட்டு காரியங்கள் செய்வதில கொஞ்சம் தடை ஏற்படலாங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், உங்க கூட இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னாக்க, தயவு செய்து அந்த இடத்த விட்டு விலகுறது ரொம்ப நல்லது. அவங்க பேசினாலும் பரவால்ல. அவங்க பேசிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பேசுறதுனால நம்ம எதுவும் பெருசா பாதிக்கப்பட போறது கிடையாது. நெருப்பு அப்படின்னாலும் சுட போறது இல்லையா? அந்த மாதிரி தான். அவங்க பேசினாலும் அது நம்ம கேரக்டரா ஆயிடாது. சரிங்களா? அடுத்ததா எந்த ஒரு விஷயத்தையும் அனுசரிச்சு நடந்துக்க பழகிட்டீங்க அப்படின்னாக்க, இந்த மாதம் மட்டும் இல்லைங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு வந்து சிறப்பா தான் இருக்கும். இது வந்து பெரிய ஒரு ஹின்ட்டா கூட எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்ததா, எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும், அது முழுசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈடுபடுங்க. ஓகேங்களா? ஸோ அது கன்சிஸ்டன்சியா வந்துட்டு முயற்சி வந்துட்டு ஒரு விதம் இருந்தாலும், அந்த முயற்சிய வந்து தொடர்ந்து செஞ்சா மட்டும் தான் வெற்றி. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவனம் இருக்கட்டும். பணவரத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் நீ எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும், உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டு. அடுத்த சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்தினால மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகுங்க. கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசத்துல கடன் பிரச்சனைகள் தீரும். அடுத்ததான் அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்க அவசரப்படாம நிதானமா எதையும் செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயங்க. இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால எல்லா வகைகளிலும் நன்மை உண்டாகுங்க. பணவரத்தும் அதிகரிக்கும். நண்பர்களாலேயும் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் புதுசா ஒரு நபர்கிட்ட வந்து நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. சூரிய பகவானோட சஞ்சாரத்தினால ஏற்கனவே நீங்க செஞ்ச ஒரு வேலைய நினைச்சு இந்த காலகட்டத்துல வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது பெருசா நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல தாமதம் நடக்குங்க. புதிய நட்புகளும் கிடைக்கும். ஸோ கல்விய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. மத்தவங்களுடைய ஈடுபாட்டுனால நீங்க கல்வியில சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அது கஷ்டத்த கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ ஆக மொத்தத்துல இப்ப பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொது பலன்கள் தாங்க. இத மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க. அடுத்த நட்சத்திர பலன்கள பார்த்த வரைக்கும், மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு திருப்திகரமா இருக்கும் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். ஆனாலும் வீண் செலவுகளை உங்களால தவிர்க்க முடியாதுங்க. அது தவிர்த்துட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு தாங்க வெற்றி.
அடுத்த எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதுல உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு செயல்படுவது ரொம்ப நல்லது. பயன் தராத முயற்சிகளை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும் இந்த வேலை நான் செஞ்சேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா வெற்றி. இல்ல முடியாது, இது வந்து நான் சும்மா வீண் தான் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை வந்து விட்டுடுங்க. அடுத்த பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் சாமர்த்தியமாக செயல்பாடின் காரணமா நன்மை உண்டாகுங்க. தொழில்ல போட்டிகள் உண்டாகலாம். அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அந்த அனுசரணை தான் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழியை வகுக்குங்க. அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. இது எப்படினாலும் வீண் அலைச்சலா மாறுதுனாக்கா குறிக்கோள் அற்ற ஒரு திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால தாங்க அது வீண் அலைச்சலா மாறும். அதை நீங்க சரி செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டுங்க. அடுத்த உத்திராடம் 1ஆம் பாதத்தை பொறுத்து குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவி கிட்டயே வந்து மனம் விட்டு பேசி நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் காட்டாம இருப்பது ரொம்ப நல்லது. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும். நான் சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய செயல்பாடு என்ன, நீங்க என்னன்னு. புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதாங்க. இத மட்டும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து சரி செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்க, ஜூன் மாதம் மட்டும் இல்லைங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமே தனுசு ராசிக்கு வந்து வெற்றி தொடர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். இதையும் தாண்டி சொல்லணும்னாக்க, பரிகாரம்னு கேட்டீங்க அப்படின்னா, சித்தர்களை வணங்கி வர உங்களுடைய போட்டிகள் குறையுங்க. மனசு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். சித்தர் வழிபாடு ரொம்ப நல்லது. அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா, வியாழன், புதன், வெள்ளி இந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமான தினங்கள் இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. அடுத்த சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 10, 11 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, வரக்கூடிய 30ஆம் தேதி இந்த நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கிறதுனால ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை செய்ய, சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகாலையில எழுந்து சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ, ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க. இது ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு நெறைய விஷயங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குங்க. இவ்வளவுதாங்க. இத மட்டும் பண்ணிட்டா போதும். தனுசு ராசிக்கு உங்களுடைய இலக்கு வந்து ஒரு நாளும் குறி தப்பவே தப்பாது. ஓகேங்களா? வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.